Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரித்தேஷ். இன்றைக்கி பதிவில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் கோலம் போடுவோம். இப்போ அதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்போ இதேமாரி நம்ம இந்த பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி சில பொருள் வாங்கும்போது இது மாதிரி டப்பாஸ் இருக்கும், வேஸ்ட்டாக போகிற டப்பா. இந்த டப்பாவில் நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வேணால் இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ சும்மா சாதாரணமாக ஒரு சிம்பிளாக பதிவுக்காக வரைஞ்சி கட்டுறேன். வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஊசி, புக்கு தைக்கிற ஊசி இருக்கும்ல, இந்த ஊசியால் நல்லா விளக்கில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன ஹோல்ஸு, ரொம்ப பெருசாகவும் பற்றக்கூடாது, சின்ன சின்னதாக ஒரே மாதிரி லைட்டாக இப்படி குத்துனாலே போதும். சின்ன சின்னதாக அழகாக வந்துடும் ஹோல்ஸு. அழகாக இந்த நட்சத்திரம் ஹோல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நல்லா ஹோல்ஸ் பெருசு பெருசாக போட்டிருக்கோம். வேஸ்ட் பாட்டில் இருக்கும். இந்த பாட்டில் எப்படி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடு கார்னர்லேருந்து அழுத்தமான பாட்டில் எடுத்துக்கணும். இந்த சைடு கார்னரில் நல்லா ஓரளவுக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் பார்த்தா 4 ஹோல்ஸ் போடுறேன். இப்போது நம்ம ப்ளைட்டில் ஸ்டார் டிசைனு, அப்புறம் டப்பாவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம சென்ட்டு பாட்டில் மூடி எல்லாம் இந்த மாதிரி மூடி இருக்குல்ல, இதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மூடி பழைய மூடி, அதே தான் இதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது இதில் 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா அது இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது எப்படி வருதுன்னு. தெரியல. இப்போ இந்த ஹோல்ஸோடு நம்ம போட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்க நல்லா அழகாகவே வருது. இப்போ நல்லா அழகாக 4 கோடு நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. மாவு ஃபுல்லாக கொட்டி எடுத்தால் நல்லா அழகாகவே 4 லைன் சூப்பராக வந்திருக்கு. இது நான் எப்போயும் யூஸ் பண்ணுறதுன்னா, டக்கு டக்கு நம்ம கலர் அடிக்கும் போது சீக்கிரமாக அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல டிப்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ பெரிய ரங்கோலியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நடுப்புற வச்சு பார்க்கலாம். கலர் மாவு, ஒயிட் மாவு எது வேணாலும் வச்சு போட்டு பார்க்கலாம். வச்சு இந்த ஸ்டார் எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க. நம்ம போகிற ஹோல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக புள்ளி புள்ளியாக நம்ம ஒரே மாதிரி ஹோல்ஸ் போடணும். இப்போ நான் இதில் போட்டது கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் சரியில்லை. அதனால் இது வச்சா வரமாட்டேங்குது. ஹோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் இதாக இருக்க ஹோல்ஸ் தான் வரல. அதேமாரி மாவு நம்ம 4 லைன் போடும் போது மாவு டப்பாவில் ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக இருந்தாலே கோலம் அழகாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தரங்கை பிரித்தேஷ் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.